ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹேண்ட்மேட் லோட்டஸ் பேட்ச் வச்சு எப்படி இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோட்டஸ் பேட்ச் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், லாங் அண்ட் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது செயின் மேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? லோட்டஸ் பேட்ச் வந்து ரெடி பண்ணதை ஃபஸ்ட்டு ஒரு பெண்டன்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அது சைடில் வந்து 2 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்ஸ் இல்லாமல் கூட கீர் லாக் வச்சு லாக் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் கீர் லாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த பேட்ச் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் வந்து கண்டினியூஸாகவும் 3 பேட்ச் வந்து கண்டினியூஸாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ரெடி பண்ணிட்டேன். அது கீர் லாக் வந்து சைடில் இருக்கிற 2 கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அந்த கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணுறோன்னா, அந்த லோட்டஸ் பேட்ச் பெண்டன்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் அந்த சென்டர் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகாது. இப்போது செகண்ட் ஒன் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நான் என்னுடைய கையிலே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்ச் டேப்பு மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் இருக்க அந்த கேப் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணி கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் பேட்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு சைட் பீட், அப்புறம் கியர் லாக், இது மாதிரி கவுண்டில் வந்து போட்டுட்டு செகண்ட் பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு அகெயின் கீர் லாக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இந்த கீர் லாக் வந்து சும்மா அந்த வந்து டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணாவே நல்லா டைட்டாக இதுவாகிடும், அதுலேருந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் பெண்டன்ட் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த பேட்ச் வச்சு நீங்கள் வந்து செயின் மேக் பண்ணலாம், ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் இயரிங்ஸ் கூட மேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரிங்கு எல்லாமே எப்படி மேக் பண்ணுறது சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம செயின் வந்து மேக் பண்ணுறோம். இந்த செயினில் நீங்கள் சிங்கிள் பெண்டன்ட்டாகவும் விட்டுடலாம், இது போல் 3 பெண்டன்ட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 பெண்டன்ட்டும் ரெடி பண்ணலாம். இல்லைன்னா லோரியல் செயின் பீட்ஸ் வச்சு செயின் மாதிரி இருக்கும், அது வச்சும் நீங்கள் செயின் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாமே நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு இதை மாதிரி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும் இல்லை செயினில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளாரிஃபை பண்ணி போடுறேன். இப்போ வந்து நான் வந்து பேக் ஹூக் அண்ட் எக்ஸ்டென்ஷனை ரெண்டும் அட்டாச் பண்ணிடுறேன் செயினில். இப்போ நம்மளுக்கு செயின் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த கனெக்டர் வந்து சரியாக கனெக்ட் ஆகிருக்காது, கொஞ்சம் ஆனால் என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்மளும் ஒரு நல்ல குட் ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது லோட்டஸில் வந்து கீழே வந்து லோரியல் பீட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது போல் ஜம்ப்ரிங் வச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த ஐபின் அதோடு சேர்த்தும் ஆட் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் வச்சு ஆட் பண்ணும்போது என்னென்னா டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக வருது. எனக்கு அது மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அதில், அதனால் நான் வந்து ஐபின்லேயே ஆட் பண்ணுறேன். ஐபின்லேயே நீங்கள் நான் வந்து 3 லோரியல் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 5 யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து. ஓகேங்களா? இந்த லோரியல் பீட்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ கோல்டு கலர் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த லோரியல் பீடை ஆட் பண்ணாமையும் நம்ம லோட்டஸ் பேட்சை செயினாக மேக் பண்ணியும் சேல் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் மேக் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தேர்டில் வந்து லோரியல் பீட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பர்ஃபெக்டான நம்மளுக்கு இன்விசிபிள் செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு.
மேக் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். ஆனால் எதுக்காக அவங்க வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து ப்ரைஸ் சொல்லும்போது கொஞ்சம் நம்மளோட மேக்கிங் சார்ஜோடு சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மேக் பண்ணுறதுக்கான டைமு மெட்டீரியல் வந்து வாங்குறதுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய ஒரு செயினுடைய ப்ரைஸ் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் எப்படி செயினுடைய ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ப்ரைஸ் வந்து வைக்கிறது, ஒரு செயினுக்கு வந்து ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.